வணக்கம் மக்களே. இன்று குறுந்தொகையில் 130வது பாடலை கேட்போமே. நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார், விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார், நாட்டின் ஊரின் குடிமுறை தேரின் கெடுநரும் உளரோ நம் காதலோரே. பாடலுக்கான துறையை திரையில் கண்டுகொள்ளுங்கள். இப்பாடலுக்கு 2 துறைக்குறிப்புகள் உள்ளன. முதல் துறைக்குறிப்பில் கூற்றுக்கு உரியவள் தோழி, 2வது துறைக்குறிப்பில் கூற்றுக்கு உரியவள் தலைவி. தோழி கூற்று எனில் எப்படியாவது தலைவனை தேடி கொண்டு வந்து விடுவேன், நீ ஆற்று இரு என தலைவியிடம் சொல்லுவதாக அமையும். தலைவி கூற்று எனில் நீ எப்படியும் என் தலைவனை தேடி தர வேண்டும் என்பதாக தோழியிடம் சொல்லுவதாக அமையும். தலைவனின் தேடலை சொல்லுகின்ற ஓர் அழகிய பாடல். சொற்பொருள் அறிவோம். தொடுதல், தோண்டுதல், புகுதல், மறைந்து கொள்ளுதல், விலங்குதல், குறுக்கிடுதல், தடுத்தல். கடல் ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் குறுக்கே கிடந்து தடுத்தலின் விலங்கு இரு முன்னீர் என்றார். முன்னீர் கடல். கால் என்பது நடந்து செல்லுதல், நடத்தல், நீர்மேல் நடத்தல். நீர்மேல் நடத்தல் என்பது சாரணரை குறிக்கும். சாரணர் பற்றிய பதிவு மணிமேகலையில் 24வது காதையில் உள்ளது. நிலத்திலும் வானிலும் நீரிலும் நடந்து செல்லுகின்ற இயல்புடையவர்கள் சாரணர் என்பதை, நிலத்தில் குளித்து நெடுவிசும்பு ஏறி சலத்தில் திரியுமோர் சாரணர் என்று மணிமேகலை சாரணர் பற்றிய விவரத்தை காட்டுகிறது. பாடலின் பொருள்: நம் காதலர் பிரிந்துள்ளார் எனினும் அவர் நிலத்தை தோண்டி அதனுள் புகுவார் அல்லர். வானத்தில் பறந்து போவாரும் அல்லர். கடல் கடந்து சென்றாரும் அல்லர். ஆதலார் அவரை நாடுகள் தோறும், ஊர்கள் தோறும், குடும்பங்கள் தோறும் சென்று நன்றாக ஆராய்ந்து தேடினால் கண்டறிய முடியும் என்று தோழி தலைவியிடம் கூறுகிறாள். இப்பாடலை பாடியவர் வெள்ளிவீதியார். வெள்ளிவீதியார் நெடுநெறி கவலை நிரம்பா நீளிடை வெள்ளி வீதியைப் போல நன்றும் செலவு அயர்ந்திசினால் யானே என ஔவையார் பாடலில் கொண்டெடுத்து மொழியப்படுகின்ற புலவர். வெள்ளிவீதியாரும் ஆதிமந்தி போல பேதுற்று அலந்தனன் உழல்வேன் கொல்லோ என்று அகநானூற்றில் குறிப்பிடுகிறார். இவ்விரண்டு பாடல்களும் வெள்ளிவீதியார் தன்னுடைய வாழ்வை பற்றியதாக அமைகின்ற பாடல். எப்படி இருப்பினும் குறுந்தொகையின் 130வது பாடலில் வெள்ளிவீதியாரை பற்றிய, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய குறிப்பு என்பது இப்பாடலுள் இல்லை. எனவே இப்பாடல் தலைவனை எப்படி தேடலாம் என்பதை சொல்லுகின்ற பாடல். நாட்டுக்குள் சென்று தேடுங்கள், ஊருக்குள் சென்று தேடுங்கள், குடிகளுக்குள் சென்று தேடுங்கள். எப்படி தேட வேண்டும்? நன்றாக தேட வேண்டும். அப்படி தேடினால் நாம் நம்மை மறந்து பிரிந்திருக்கின்ற தலைவனை தேட முடியும் என சொல்லுகிறது பாடல். நாடு, ஊர், குடிமுறை, வீடு ஆகிய ஓர் அடுக்காக இப்பாடல் நமக்கு பருமையிலிருந்து நுண்மையை நோக்கி தேடுகின்ற முறையை காட்டுகிறது. சங்க தமிழர்களுடைய குடி அமைப்பு, நாட்டு அமைப்பு எப்படி இருந்தது என்பதையும் நாடு, ஊர், குடிமுறை ஆகிய பதிவுகள் நமக்கு சொல்லுகின்றன. இப்பாடலுள் வரும் கெடுநரும் உளரோ நம் காதலோரே என்னும் கடைசி அடி, தம்மிடம் இருந்து பிரிந்த தலைவன் கிடைக்காமல் போய்விடுவாரோ, கண்டிப்பாக கிடைப்பார் என்பதாக பொருள் அமைதி பெறுகிறது. பஞ்சபூதங்களுள் நிலம், நீர், வான் ஆகியவை தலைவனை தேடும் இடங்களாக காட்டுகின்றன. காமத்தின் தன்மையை சொல்லுவதற்கும் காமத்தின் அளவை சொல்லுவதற்கும் நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆர் அளவின்றே என்கிறது மற்றொரு குறுந்தொகை பாடல். இங்கு தலைவனை தேடுவதற்குரிய இடங்களாகவும் நிலமும் வானமும் முன்னீரும் காட்டப்படுகின்றன. தலைவன் மேல் காமம் மிக்க தலைவி தலைவனை தேடும் இடங்களாக தெரிவிக்கும் இடங்களும் விண்ணும் மண்ணும் கடலும் தான். இப்பாடலுள் வரும் புகார், ஏறார் ஆகிய சொற்கள்
சங்க இலக்கியம் முழுமைக்கும் ஒரே ஒரு இடத்தில்தான் வந்துள்ளன. செல்லார் என்னும் பதிவும் குறுந்தொகையில் வெள்ளிவீதியார் பாடிய இப்பாடலுள் மட்டுமே உள்ளது. கெடுநர் தலைவன் கிடைக்காமல் போய்விடுவானா, தப்பியவன் என்கின்ற பொருளை தரும் கெடுநர் என்னும் பெயர் சொல்லும் சங்க இலக்கியம் முழுமைக்கும் ஒரே ஒரு இடத்தில் வந்துள்ளது. அது வெள்ளிவீதியார் பாடிய குறுந்தொகையின் 130வது பாடலாகிய இப்பாடல் ஆகும். நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரின் கெடுநரும் உளரோ நம் காதலோரே. வெள்ளிவீதியாரின் கவித்திறனை சொல்லும் கவின்மிக்க தேடலை சொல்லும் அழகிய அகப்பாடல்.